ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்க் சாரீக்குள்ள ப்ளவுஸு நம்ம லைனிங் துணி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ தைக்க போகிறது. பாருங்கள், கை பீஸ், உடம்புக்குள்ளது, முன்துண்டு, பின்துண்டு, பட்டி, கழுத்து பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பீஸை தான் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். அங்கே ஃபஸ்ட்டில் இந்த ஓப்பன் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். எப்போவுமே தைக்கிறது மாதிரி பாருங்கள், மெயின் பீஸுக்கு உள் பகுதியில் லைனிங் துணியை வச்சு ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி இந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் நம்ம போட்டுக்கணும். அடுத்ததாக பட்டிக்கு அடிஷ்னல் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். அடிஷ்னல் பீஸுக்கு மேலே ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அடிஷ்னல் பீஸு, மெயின் பீஸு, அடுத்ததாக ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பட்டியும் மெயின் பீஸும் லைனிங்கும் சேர்த்து நம்ம 4 துணி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக ஜாயின் பண்ண இந்த பட்டி பீஸ் மாற்றி மறித்து எடுத்து பாருங்கள், மெயின் பீஸ் வெளிப்பகுதியிலையும் இந்த அடிஷ்னல் பீஸு வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணி ஒரு ஷோ அடி அடிச்சுக்கிடலாம். அடுத்ததாக இந்த பட்டி எவ்வளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த அளவு தான் நமக்கு ப்ளவுஸுக்கு கரெக்டான அளவு. பாருங்கள், இப்போ பட்டி ரெடி பண்ணியாச்சு, ஓப்பனும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு தேவையான அளவு கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இந்த ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டியை கிளியராக நமக்கு அளவு இருக்கும். நல்லா கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து நீட் பண்ணிடலாம். அடுத்ததாக கழுத்து சுற்றளவுக்கு தேவையான பீஸ் அந்த பார்டரில் தான் நம்ம கழுத்து தைக்க போகிறோம். அந்த பார்டருக்கு தேவையான அளவு பீஸ் 1.5 இன்ச்சு வச்சு எவ்வளோ கழுத்து நீளத்துக்கு தேவையோ அவ்வளோ அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆனால் அகலம், இந்த கழுத்து பீஸோட அகலம் 1.5 இன்ச்சு. இப்போ 2 பீஸை நான் கட் பண்ணனால இதை ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக ஜாயின் பண்ண பிறகு அந்த கழுத்து சுற்றளவு நீளத்துக்கு தேவையான துணியோட ஒரு பகுதியில் நம்ம ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும். அடுத்ததாக கைக்கு இந்த ப்ளவுஸுக்கு துணி நமக்கு கை சுற்றளவுக்கு தேவையான அளவு இல்லை. அதனால் ஒரு 5 இன்ச்சு வீதியில் ஒரு சிங்கிள் பீஸ் நம்ம இதில் ஜாயின் பண்ணி தைக்கிறோம். பாருங்கள், ஒரு சிங்கிள் பீஸ் இதில் ஜாயின் பண்ணி தைக்கிறோம். கை சுற்றளவுக்கு துணி போதாது அப்படிங்கிறதுனால ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு லைனிங் துணிக்கு மேலே இந்த மெயின் பீஸை வச்சு 2 துணியும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண பீஸ் ஜாயின் பண்ண பிறகு நமக்கு கை சுற்றளவுக்கு தேவையான துணி கிடச்சிருக்கு. அடுத்ததாக கை சுற்றளவுக்கு லைனிங் பீஸ் ஜாயின் பண்ண பகுதியில் ஒரு பதிப்பு தையல் நம்ம போட்டுக்கிடலாம், அமுக்கு தையல். பாருங்கள், இந்த பிசர் எல்லாமே லைனிங் சைடு வரும்படியாட்டு அந்த பிசரை நம்ம ஜாயின் பண்ண அந்த தையல் ரொம்ப திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அடுத்ததாக அந்த கையை மடக்கி பாருங்கள், வெட்டு பகுதியெல்லாம் ஒரே இடத்துல வரும்படியாக போல்டு பகுதி ஷோல்டராக நேர் நம்ம சென்டர் வரும்படியாக அந்த கையை மடக்கி எடுத்துக்கிடணும். இந்த வெட்டு பகுதி இருக்கிறது ஆம்கோல் பகுதியும், போல்டு பண்ணியிருக்கிற இந்த மடிப்பு பகுதி கையோட மேல் பகுதியும் வரும்படியாட்டு நம்ம எடுத்துக்கிடணும். பாருங்கள், கை சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு, ஆம்கோல் அளவும் மார்க் பண்ணியாச்சு.
அடுத்தது கை உயரமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டு அந்த ஆம்கோல் அளவு சைடில் ஒரு டாட் போட்டுக்கிட்டு அது சென்டர் மார்க் பண்ணிக்கிடணும். அந்த சென்டர் மார்க் பண்ண பகுதியில் தான் நம்ம முன் கைக்குழி பெண் கைக்குழி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக கை கீழ் சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். நமக்கு தேவையான அளவு தையல் தும்பு விட்டுக்கிடணும். இந்த ஆம்கோல் அளவு கை சுற்றளவில் பாதி தான் இந்த ஆம்கோல் அளவு. இந்த ஆம்கோல் அளவு வைக்கும்போது நம்ம கையோட பாருங்கள், கை தையல் தும்பில் கொண்டு வைக்கக்கூடாது. கை சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவில் தான் நம்ம அந்த ஆம்கோல் அளவு வைக்கணும். இப்போ முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குளித்து வெட்டியாச்சு. கையும் நம்ம சூப்பராக தைச்சி முடித்தாச்சு. அடுத்ததாக கையோட சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் தையல் நம்ம போட்டுக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ கையும் நம்ம தைச்சி முடித்தாச்சு. கை நீளம், கை உயரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிடணும். எந்த ப்ளவுஸுக்குமே ஆம்கோல் அளவு கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து அதில் பாதி தான் ஆம்கோல் அளவு. இந்த ஆம்கோல் அளவு நம்ம அளவு கூடுதலாட்டு வரும்போது நமக்கு கை நிறைய சுருக்கு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்குள் பகுதியில். அதனால் கரெக்டாக தான் நம்ம தைக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பீஸ் எல்லாமே நம்ம தைச்சி முடித்தாச்சு. பாருங்கள், உடம்பு பகுதி, கைக்குள்ள பகுதி, ஓப்பன் பீஸ், பட்டி எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி வச்சாச்சு. கழுத்துக்குள்ள பீஸ். அடுத்ததாக நம்ம ப்ளவுஸுக்குள்ளே ஷோல்டர் ஜாயின் பண்ணி டாட் போடணும், ஓப்பன் தைக்கணும். இப்போ நம்ம இந்த சிங்கிள் பீஸ் எல்லாமே நம்ம தைச்சி எடுத்துட்டோன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பீஸாக எடுத்து சீக்கிரமாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இல்லைன்னா ப்ளவுஸ் தைக்க நம்ம ஒவ்வொரு பீஸாக தைச்சிட்டு இருந்தோம்னாக்கி தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே தைச்சி வச்ச பிறகு நம்ம அந்த உடம்பு துணியை எடுத்து இந்த கப் ஷேப்பெல்லாம் தைக்க தொடங்குவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு இந்த கப் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு பாருங்கள் டாட் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இது இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 4 இன்ச்சு போல்டு பண்ணியிருக்கிறோம். ஓப்பன் பகுதியிலேருந்து 4 இன்ச்சு போல்டு பண்ணி ஒரு 3 இன்ச்சு டாட் போட்டிருக்கிறோம். இந்த ப்ளவுஸு 44 இன்ச்சுக்குள்ளே ப்ளவுஸ் அளவு மொத்த சுற்றளவு. அதனால் நம்ம 4 இன்ச்சு மடக்கியிருக்கோம். இந்த மெயின் டாட்டில் இருந்தே நம்ம 3 டாட்டும் மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கிறதுல நம்ம தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம இப்போ தையல் போட்டுக்கிட்டுருக்கோம். ப்ளவுஸு கட் பண்ணும்போதே இந்த பாயிண்ட் கப் ஷேப் பாயிண்ட் மார்க்கிங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த கப்பு சூப்பராக இருந்தது நம்ம பார்த்தோம். அடுத்தது வலது பக்கம் கப்பு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், மெயின் டாட் ஃபஸ்ட்டு போடணும் பட்டியிலேருந்து. அடுத்தது ஓப்பன் டாட் போடணும். 3வது தான் நம்ம இந்த ஆம்கோல் டாட் போடணும். ஒவ்வொரு கப் ஷேப்புக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு. நம்ம இப்படி கரெக்டாக தைக்கும்போது அந்த கப்பு ஷேப்பாக சூப்பராக டஃப்பாக இருக்கும். ப்ளவுஸில் கப் ஷேப் நல்லா இருந்தாலே ப்ளவுஸ் போடுறதுக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுருக்கிற அந்த பட்டி பீஸை நம்ம அடுத்ததாக இந்த கப்பில் ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணும்போது ஓப்பன் சைடு இந்த பட்டி சின்னதாகவும் இடுப்பு சைடு கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும். இந்த அளவை பார்த்து தான் நம்ம ஓப்பன் சைடு வரக்கூடியதை ஓப்பன் சைடும் பட்டி சைடு வரக்கூடியதை பட்டி சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்ம இடதுக்கு பக்கம் உள்ள துணியை, இந்த கப் ஷேப் துணியை இடது பக்கம் உள்ள பட்டிக்கு மேல் பகுதியில் வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம்.
பாருங்கள், இந்த கப் ஷேப்பில் இந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது ஒரு பட்டி அந்த கப் துணிக்கு மேலே வச்சு தைச்சி நம்ம திருப்பி எடுக்கணும். ஒன்று பட்டிக்கு மேலே மெயின் பீஸ் துணியை வச்சு நம்ம திருப்பி எடுக்கணும். பாருங்கள், இப்போ 2 பட்டியுமே நம்ம வந்து தைச்சாச்சு. அடுத்ததாக இது ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். இந்த கப் ஷேப் துணியை வந்து நம்ம கரெக்டாக திருப்பி இந்த பட்டி பகுதிக்கு வரும்படியாக திருப்பி விட்டு நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம பின்பகுதிக்கு தேவையான அளவு துணி வந்து மடக்கி தைச்சிக்கிடணும். பாருங்கள், இந்த முதுகு பகுதியில் இறக்கத்தோட எட்ஜில் நம்மளுக்கு இறக்கம் போக மீதி நம்ம நிறைய தையல் போட்டு தான் வெட்டியிருக்கிறோம். அந்த துணியை ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி தைச்சிக்கிடுவோம். அடுத்ததாக முதுகு பகுதியில் 2 டாட் வந்து இடுப்பு பகுதியில் வரோம். பின்துண்டில் அந்த டாட் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த டாட் போடுறது உடம்பு சுற்றளவில் நம்ம தையல் தும்புக்கு எவ்வளோ விட்டோமோ அது போக மீதி இருக்கிறத அளக்கணும். அளந்து அந்த பாதியில் தான் ஒரு மார்க் பண்ணணும். பாருங்கள், இதோட உயரம் வந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு டாட் போட்டு ஒரு ஊசியால் மறுபக்கம் குத்தி ஒரு அடையாளப்படுத்தினா போதும். கரெக்டான அளவு நம்ம வந்து டாட் போட்டுடலாம். இந்த டாட் போடும்போது நம்ம எந்த டாட் போட்டாலும் ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும். இடையிலலாம் வளைச்செல்லாம் தைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு முடிக்கும்போது தான் இந்த டாட் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ முன்பகுதி இந்த கப் ஷேப்பு எல்லாமே நம்ம வந்து தைச்சாச்சு. அடுத்ததாக பின்துண்டில் உள்ள துணியை நம்ம தைச்சாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சம் துணி வந்து நம்ம இந்த டாட்டெல்லாம் போட்ட பிறகு பாருங்கள், கொஞ்சம் துணி முன்பகுதியில் கொஞ்சம் நீண்ட நீளமாக இருக்கும். அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இந்த கழுத்து ரொம்ப டைட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்ததாக கழுத்து நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற அந்த பார்டர் துணியை எடுத்து இந்த கழுத்தோட பாருங்கள், இந்த உள் பகுதியில் லைன் துணிக்கு மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கிடலாம். தையல் போட்டு தான் இந்த கழுத்து வந்து மறித்து எடுக்கணும். நம்ம அந்த கழுத்துக்கு நேர் பீஸ் துணி தான் எடுத்துருக்குறோம். அதனால் முன் கழுத்து ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய இடத்துல 2 ப்ளீட் வச்சுக்கலாம். அடுத்தால பேக் நெக்குக்கு நம்ம வந்து ஸ்டார் நெக் வச்சுருக்குறோம். அந்த ஸ்டார் பகுதி வரும்போது அதில் 3 டேர்னிங்லேயும் ப்ளீட் வச்சு நம்ம தைச்சிக்கிடணும். பாருங்கள், இந்த ஊசியை வந்து அந்த கிளாத்தில் நம்ம குத்தி வச்ச பிறகு தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக கொண்டு அந்த சென்டரில் அந்த டேர்னிங்கில் கொண்டு விட்ட பிறகு தான் நம்ம வந்து திருப்பி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அந்த பார்டர் வந்து அழகாக கழுத்து பகுதி அந்த முக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், முன்கழுத்து வரும்போது 2 ப்ளீட்டு கண்டிப்பாக நம்ம வைக்கும்போது இந்த கழுத்து வந்து ரொம்ப நீட்டாக திருப்பி கொடுக்கும். அடுத்தது இந்த டேர்னிங் பகுதி இந்த வளைவு பகுதிகளில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்காது. அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்தது அந்த பார்டரை முன்பகுதிக்கு நம்ம திருப்பி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அமுக்கு தையல் எதுவும் போடலை. அந்த பார்டர் வந்து முன்பகுதிக்கு போயாச்சு. நம்ம வந்து அந்த கழுத்தோட எட்ஜில் ஒரு சிங்கிள் தையல் வந்து போட்டுக்கிடலாம். ஒரு ஊசி குத்துறக்கூடிய அளவுக்கு ஒரு தையல் நம்ம போட்டுக்கிடலாம். இந்த தையல் வந்து பின்பகுதியில் தான் நம்ம போடும். முன்பகுதியில் பார்டர் வந்து இப்போ தான் திருப்பி விட்டுக்கிட்டு அதில் தான் நம்ம போடுறோம். இதுக்கு எதுவுமே அமுக்கு தையல் எதுவுமே போடலை. இந்த ஷோ அடி தான் நம்ம அடிச்சிட்ருக்குறோம். பாருங்கள், பார்டர் உள்ளே இருக்குது. இந்த லைனிங் பீஸ் வந்து மேலே இருக்குது. இதே மாதிரி நம்ம தைச்சி விட்டால் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த பார்டரு ஜாயின் பண்ண பகுதியில் பாருங்கள்,
சூப்பராக அந்த பார்டரோட எட்ஜ்லேயும் ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த டேனிங் வரக்கூடிய பக்கம் நம்ம அந்த ப்ளீட் வச்ச பகுதியை கொஞ்சம் அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், சென்டரில் உள்ள டேனிங் வந்து நம்ம வந்து இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்த 3 டேனிங்குமே நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. நேர் தையலில் தான் நம்ம வந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இது வந்து நேர் பீஸ் துணி தான். மேலே வந்து இந்த பார்டர் நம்ம நெக் டிசைன் கொடுத்துருக்குறது. இந்த நெக் டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், போடுறதுக்கும் நீட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஓப்பன் தைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வலது பக்கம் உள்ள ஓப்பன் சைடு தான் நம்ம அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தான் அந்த ஓப்பன் வந்து தைக்கிறோம். பாருங்கள், ஹூக் வைக்கிறதுக்காக வி லாக் வந்து இதில் போடுறோம். இந்த பட்டியோட எட்ஜில் ஒரு லாக் போட்டிருக்கிறோம். இந்த பட்டியிலே நம்ம 3 லாக் போடணும். அடுத்ததாக பட்டியோட சென்டரில் ஒரு லாக் போடணும். அடுத்தது இந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடம், அந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு லாக் போடணும். அடுத்ததாக ஓப்பன் சைடில் ஒரு டாட் போட்டிருப்போம் நம்ம கப் ஷேப்பில். அந்த முன் கப்பு பகுதியில் அந்த ஓப்பனுக்கும் அந்த டாட்டுக்கு மேலே ஒரு லாக் போட்டுக்கிடலாம், வி லாக்கு. இந்த வி லாக் வந்து இடது பக்கம் கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து இடது பக்கம் வச்சு கொடுக்கணும், வலது பக்கம் கேட்குறவங்களுக்கு வலது பக்கம் வச்சு கொடுக்கணும். இதானா நம்ம வலது பக்கம்தான் வி லாக் வச்சுருக்கோம். அடுத்தது கழுத்தோட எட்ஜில் ஒரு லாக் வந்து நம்ம வச்சுக்கலாம், இந்த பார்டர் ஜாயின் பண்ண இடத்துல. பாருங்கள், இப்போ இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வி லாக் வச்சு தைச்சாச்சு. அடுத்ததாக இந்த இடது பக்க துணிக்கு மேல் பகுதியில் வச்சு நம்ம ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஜாயின் பண்ண பிறகு இந்த தையல் தும்பு நம்ம ஜாயின் பண்ண அந்த தையல் எதுவுமே தெரியாமல் இருக்க இந்த தையல் அவ்வளோத்தையுமே நம்ம கவர் பண்ணி தைச்சிக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே இந்த ஜாயின் பண்ண தையலுக்கு மேலே தான் அந்த தையல் போடுறோம். அடுத்தது ஒரு ட்ராக் அளவு, 2 கால் அளவு நம்ம ஒரு தையல் போட்டு இந்த ஓப்பனை தைச்சி முடிச்சுக்கலாம். இந்த பகுதி நமக்கு ஹூக் வைக்கிற பகுதியாக வரும். எதுவுமே தைச்சி முடித்தவுடன் நம்ம வந்து செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள், சூப்பரான ஒரு நெக் மாடல் நமக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக கை வந்து நம்ம தைச்சி வச்சுருக்கிறத இந்த ஷோல்டரில் கை அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்த பிறகு தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். இந்த அளவு வந்து நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் நம்ம ஜாயின் பண்ணால் போதும். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நம்ம ஓடு தையல் எதுவுமே போடலை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த ஷோல்டர் கட் பண்ணி விட்டுருக்கதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கை எப்படி வளைஞ்சி வருமோ அதே மாதிரி நம்ம இந்த பீஸை வளைச்சி கொடுத்து தைக்கணும். நேராக ஸ்ட்ரைட்டாக இழுத்து எதுவும் தைக்கக்கூடாது. அடுத்தது இந்த கை நம்ம ஜாயின் பண்ண இடத்துல இந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு மிஷின்லேயே ஒரு தையல் நம்ம போட்டுக்கிடலாம். ஓவர்லாக் எதுவும் நம்ம இந்த துணிக்கு போடாததுனால இந்த நூல் புழிஞ்சு வந்துடும், அதனால் நம்ம இப்படி தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இந்த கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், அடுத்தது உடம்பு வந்து அளவு வச்சு கை கீழ் சுற்றளவு வைக்கணும். அடுத்தது கை சுற்றளவு வைக்கணும். அடுத்ததாக இடுப்பு கீழ் சுற்றளவு அப்படிங்கிற ஒரு அளவு வந்து மார்க் பண்ணி நம்ம கரெக்டாக தைக்கும்போது அவங்களுக்கு உடம்பை தான் லூஸ் பண்ணணுன்னா பிரிக்கும்போது அளவு கரெக்டாக வரும். ஒரு ட்ராக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு வச்சு பிரிக்கும்போது 2 பக்கமும் பிரிக்கும்போது 1 இன்ச்சு அப்படிங்கிற அளவு கரெக்டாக வரும். அதனால் நம்ம ட்ராக் அளவில் தான் எப்போவுமே தையல் தைக்கணும். பாருங்கள், நான் இந்த இடுப்பு சைடு எப்போவுமே எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் 5 தையல் போடுவேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து பிரிக்கிறதுக்காக நம்ம வந்து நம்மகிட்ட கொண்டு வரக்கூடாது.
நம்மகிட்ட தைக்க தரவங்க கஸ்டமரே பிரித்து அவங்க தேவைக்கு போட்டுருவாங்க தையல் இருந்தால். அதனால தான் நான் இடுப்பு சைடு 5 தையல் போட்டுருவேன். பாருங்கள், இப்போ இடுப்பு கீழ் சுற்றளவு அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் அளவு வந்து கூடுதலாக இருக்கிறதுனால கூட ஒரு தையல் நம்ம போட்டுக்கிடலாம். ஒரு 2 தையல் தைச்ச உடனே அளவு வந்து வச்சு தான் அடுத்தது 3வது தையல் போடுவேன். ஒவ்வொரு பக்கமாக ஆனால் கரெக்டாக 5 தையல் மறக்காமல் போட்டுருவேன். ஏன்னா நம்ம தைச்சி கொடுக்குற துணி வந்து ரொம்ப நாள் ஆகின பிறகு கிழிஞ்சி எதுவும் வந்தாலும் டேமேஜ் ஆகினாலும் நம்ம தைக்கிற தையல் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து நீட்டாக இருக்கணும். அந்த எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் தையல் கூடுதல் போடுறது. யாருமே திரும்ப இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கணும், ஒரு அடி அடிக்கணும், இல்லைன்னா ஒரு அடி பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாருமே திரும்ப என்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. அவ்வளோவுக்கு தையல் வந்து நான் போட்டு கொடுத்துருவேன். இந்த கரை பகுதியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியில் கரெக்டாக எப்படியாவது ஒரு 5 தையல் போட்டு தான் நான் கொடுப்பேன். எந்த அவசரத்தில் ப்ளவுஸ் தைச்சாலும் அதில் 5 தையல் இருக்கும். பாருங்கள், இப்போ இடுப்பு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அளந்து பார்க்கலாம். அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது இடுப்பு சைடும் நம்ம கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்ததை கொஞ்சம் ஒரு மார்க் பண்ணி குறித்து எடுத்து தைச்சி முடித்தாச்சு. இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே நம்ம தைச்சி முடித்தாச்சு. பாருங்கள், கரெக்டான இடுப்பு அளவு, உடம்பு அளவு, அடுத்ததாக கழுத்து சுற்றளவு, ஆம்கோல் அளவு, கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, முன்கழுத்து எல்லாமே நம்ம இப்போ தைச்சி முடித்தாச்சு. பாருங்கள், பின் கழுத்து சூப்பரான ஒரு நெக் டிசைன் நம்ம வந்து தைச்சி முடிச்சிருக்கோம். முன்கழுத்தும் நம்ம வந்து சூப்பராக ஒரு ரவுண்ட் நெக்கு லேஸ் வைக்காமல் இந்த பார்டர்லேயே தைச்சி முடிச்சிருக்கிறோம். அடுத்தது வீலாக் வச்சுருக்கிறது நீட்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் எவ்வளோ உங்களுக்கு தைச்சிருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் வந்து எப்போவுமே தைக்கும்போது நீட்டாக நம்ம தைக்கணும். அதே மாதிரி தைச்சி முடித்தவுடன் எந்த நூல் ஜாயின் பண்ணது நூல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம உடன் கட் பண்ணி எடுத்துடணும். ஒவ்வொரு தையெல்லாம் தைச்சி முடித்த உடனே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா மொத்தமாக வந்து நம்ம கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு நூல் இருந்தாலும் அந்த நூல் வந்து ஐயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த துணியோட ஃபினிஷிங்கே போயிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த நூல் எதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து மாடல் நெக் வச்சு நம்ம தைச்சி முடித்தாச்சு. இது வரைக்கும் எங்கள் தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. எங்கள் சேனலை